சென்னையில் பிரபல தனியார் துணிக்கடையில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறி வருகின்றனர். தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் உள்ள தனியார் துணிக்கடையின் அடித்தளத்தில் அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 4 மணி நேரத்திற்கு மேலாக தீயை கட்டுப்படுத்தும் பணியில் 7 வண்டிகளில் வந்துள்ள தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். அடித்தளத்தில் சூழ்ந்துள்ள புகையை ரசாயன நுரை மூலம் வெளியேற்றும் பணி நடைபெறுகிறது. வாடிக்கையாளர்களுக்கு தர வைத்திருந்த பரிசு பொருட்கள் உட்பட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தீ விபத்தை தொடர்ந்து உஸ்மான் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த கட்டிடத்தின் 7வது மாடியில் தங்கியிருந்த துணிக்கடை ஊழியர்கள் 12 பேரை 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் கிரேன் மூலம் தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். இந்த தீ விபத்தில் யாருக்கும் பாதிப்பில்லை என தீயணைப்புத்துறை இணை இயக்குநர் சாகுல் ஹமீத் தெரிவித்துள்ளார். பிராண்டோ ஸ்கைலிப்டை வச்சு இந்த வான் நோக்கி போகக்கூடிய ஊர்தியை வச்சு 12 பேரை மேலிருந்து ரெஸ்கியூ பண்ணியாச்சு. மற்றபடி வேறு யாருக்கும் பாதிப்போ தீக்காயமோ எதுவும் இல்லை. பேஸ்மெண்ட்டு ஸ்மோக் அதிகமாக இருக்குது. அதை இப்போ எக்ஸாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்மோக் எக்ஸாஸ்ட் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். சீட் ஆஃப் ஃபயர் எந்த இடத்துல தீங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு லொக்கேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒன்ஸ் லொக்கேட் பண்ணிட்டால் இன்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும்.